பரங்கி பிஞ்சு வந்து நல்லா பொடுசா நறுக்கிக்கங்க. ஏன்னா இதை நல்லா வதக்கிடுங்க. இல்லாட்டி இந்த துவையல் வந்து வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பரங்கி பிஞ்சு துவையல். இதுக்கு தேவையானதை பாருங்கள். தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், வெங்காயம், ஒரு கால்வாசி பரங்கி துண்டு, 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். பொடுசாக நறுக்கிக்கங்க. பரங்கி பிஞ்சு வந்து நல்லா பொடுசாக நறுக்கிக்கங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். அதனால நமக்கு பொடுசாக நறுக்குனா தான் நல்லா வதக்கப்படும். இப்போ வந்து எப்போதும் போல் ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்க, உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகாய் போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பில் செய்கிற துவையல் மாதிரி இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு. உளுந்தோ கடலப்பருப்போ இல்லாத நேரத்தில் நம்ம இந்த துவையலை செய்யலாம். தோசைக்கும் சரி, இட்லிக்கும் சரி நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வதக்கியெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இந்த துவையல் வந்து வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதக்கிடுங்க, இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு, உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே போட்டுக்கோங்க, அது ஆப்ஷன் தான். நல்லாயிருக்கும் இது, கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.